ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நாங்கள் இருக்க பிளேஸ் வந்து தேனி மாவட்டம், இல்லை வந்து கம்பம்னு சொல்லிட்டு ஒரு இடம், அங்கே வந்திருக்கோம் நாங்கள். நெக்ஸானோட கஸ்டமர், தேனி கஸ்டமர். ஸோ சார் அவங்க ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுவாங்க. அதாவது வண்டி எடுத்து ஒன் இயர் ஆயிடுச்சு. பட்டு நம்மளுக்கு வந்து அப்போ ஃபஸ்ட்டே கேட்டேன், நான் கொட்டேஷன் கேட்டேன். பட்ஜெட் கொஞ்சம் பெருசுனால கொஞ்சம் டிலே பண்ணி அதுக்கப்புறம் வந்து அவரும் நம்மளை விடாமல், என்ன சார் எப்போ பண்ணுறீங்க, எப்படி என்ன எப்போ வேணும்னு சொல்லுங்கள், நான் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு இருந்தார். வெளியில் கம்பேர் பண்ணும்போது இவங்கக்கிட்ட கொட்டேஷன் நீங்கள் வேணும்னா கொட்டேஷன் இவங்கக்கிட்ட வாங்கிக்கிங்க, கொடுப்பார் சார். நீங்கள் வெளியிலையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எது உங்களுக்கு பெஸ்ட்டுன்னு உங்களுக்கே தெரியும், நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. தென் திங்ஸ் நீங்கள் எப்போ பண்ணணுமோ ஒரு 1 மந்த்துக்கு பிஃபோர் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா பெட்டர். எதுக்குன்னா திங்ஸ் அவர் வந்து நார்த்துலேருந்து வாங்கிட்டு வரணும், அதனால் திங்ஸ் வாங்கிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும். பட் டிலே ஆனாலும் அவர் வந்து நம்ம வீட்டுக்கே வந்து பண்ணி தந்துடுவார். ஏன்னா நாங்களாம் இருக்கிறது தேனி, அந்த கொஞ்சம் ரிமோட் ஏரியாவில். தேனி மீன்ஸ் தேனியில் கம்பம் இந்த சைடு வந்து அந்தளவுக்கு அக்சசரிஸ் இல்லை. நம்ம சென்னையோ கோயம்புத்தூரோ இருந்தால் கொஞ்சம் அக்சசரிஸ் இருக்கும். நம்மளுக்கு வந்து இங்கேருந்து நம்ம எடுத்துகிட்டு போய் பண்ணிட்டு வர்றதுக்கே 5000 ரூபா 10,000 ரூபா ஆகும். டீசல் செலவு இருக்குது, அங்கே போயிட்டு நம்ம வேலையெல்லாம் விட்டுட்டு நம்ம போய் பண்ணணும் இதெல்லாமே. அதில் இந்த ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். நம்ம வீட்டுக்கே வந்து எந்த பட்டி தொட்டியாக இருந்தாலும் அவங்க வந்துடுறாங்க, தேடி பிடிச்சி வந்து நம்மளுக்கு பண்ணி கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு எக்ஸ்எம்ஏ வண்டி. ஸோ இதில் வந்து நாங்கள் வந்து நிறைய திங்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா இதில் ரியர் ஏசி வராது, ஓகேங்களா. ஸோ இதில் நார்மலாக இருக்கும். ஸோ ரியர் ஏசி வந்து நாங்கள் போடுறோம். அதே மாதிரி சென்டர் கன்சோலும் ஒரிஜினல் ஆம்ரெஸ்ட்டும் நாங்கள் வந்து இதில் வந்து இன்ஸ்டால் பண்ணுறோம், ஓகேங்களா. அதே மாதிரி கூல் க்ளவ் பாக்ஸும் இந்த வண்டியில் வந்து இன்ஸ்டால் பண்ணுறோம், ஓகேங்களா. ஸோ அப்புறம் ரியர் கேபின் லைட் வந்து இதில் போடுறோம், ஓகேங்களா. ஸ்டேரிங்கில் வந்து ஸ்டேரிங் மவுண்ட் கண்ட்ரோல் இதில் வராது. ஸோ ஸ்டேரிங் மவுண்ட் கண்ட்ரோலை நாங்கள் வந்து போடுறோம். அதே மாதிரி இதில் வந்து குட்டி ஹார்மன் சிஸ்டம் தான் இதில் வந்து வரும். நாங்கள் வந்து இதில் வந்து டைமண்ட் ஆண்ட்ராய்டு வந்து இதில் ஃபிட் பண்ண போகிறோம் வித் 360 டிகிரி கேமரா. ஸோ இதில் 360 டிகிரி வராது. ஸோ இதில் வந்து நார்மலாக இருக்கும், ஓகேங்களா. ஸோ அது பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃபுல்லாக வந்து இதில் வந்து ஃப்ளோரிங் பண்ண போகிறோம். இதில் நார்மலாக கம்பெனியில் வந்த ஃபினிஷ் அப்படியே இருக்குது வண்டியில். ஸோ ஃப்ளோரிங்கு, அப்புறம் மேட்டு அண்டு ஃப்ரண்ட்டில் வந்து ஃபாக் லேம்ப் வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ இதில் ஃபாக் லேம்ப் வராது. ஸோ ஃபாக் லேம்ப்பு நாங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அண்ட் அதே மாதிரி ஷார்ஃபின் ஆண்டனா போட போகிறோம், சரிங்களா. ஸோ ஷார்ஃபின் ஆண்டனா இதில் வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். சைடு பீடிங்கும் அப்புறம் IRVM மிரரும் நாங்கள் வந்து இதில் போட போகிறோம். ஸோ இது வந்து சைடு பீடிங் வராது. அண்ட் மிரர் பார்த்தீங்கன்னா நார்மல் மிரர் தான் வரும், அதனால் IRVM மிரர் வந்து நாங்கள் வந்து இதில் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். தென் வெல்கம் பிளேட் இருக்குது, ஓகே. ஸோ டோர் கார்டு, க்ளவ் லைட்டு, பின்னாடி சார்ஜரு, டோர் ஹேண்டல் ஸ்க்ராட்ச் கார்டு, அப்புறம் ஸ்டேரிங் கவரும் அதுக்கு வந்து போடுவோம். ஸோ வாங்க ஃபினிஷிங் பண்ணதுக்கப்புறம் பார்ப்போம். இப்போ நம்ம வந்து நெக்ஸானுக்கு வந்து இந்த சன் கண்ட்ரோல் ஃப்ரேம் தான் நாங்கள் வந்து போட போகிறோம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஃபீச்சர்ஸே நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாம் அதோட ஸ்பெசிஃபிகேஷன் அவங்க கொடுத்துருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஆர்டிகோல்னு சொல்லுவாங்க. இப்போ 2 சைடும் ஃபாக் லைட் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸோ அதோட த்ரோ கேட் ஓப்பன் பண்ணிட்டு நாங்கள் அப்படியே பாருங்கள், அது சூப்பராக வந்திருக்கு. இப்போ ஆஃப் பண்ணிட்டு திருப்பி ஆன் பண்ணிட்டு பாருங்கள், அவ்வளோ தூரம் போயிட்டுருக்கு. இன்னும் கொஞ்சமும் உங்களுக்கு லென்த்து வரும். மெயின் ரோட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரோ நல்லாவே இருக்கும், சூப்பராக. அப்படியே வெளியில் வந்துட்டேன் நான். நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே உங்களுக்கு அதுவும் தெரியுது பாருங்கள். ஆஃப் பண்ணிவிட்டேன், இது பாருங்கள். ஸோ அவ்வளோ தூரம் உங்களுக்கு வந்து அந்த த்ரோ எடுத்து கொடுக்கும் இந்த லைட்டு. ஸோ வண்டி கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ எக்ஸ்டீரியர் என்னென்ன பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஸோ ஃபாக் லேம்ப், ஓகே. ஸோ நைட்டில் இருக்க வியூ வந்து ஆல்ரெடி நான் காமிச்சிருக்கேன். ஸோ அதே மாதிரி ஃபாக் லேம்ப் வந்து 2 சைடும் நம்ம போட்டிருக்கோம். இதை வந்து பழைய வெர்ஷன் நெக்ஸான்னால இதில் ரவுண்ட் ஷேப் தான் ஃபாக் லேம்ப் வரும். புது வண்டிக்கு பார்த்தீங்கன்னா டாட்டாவோட ஒரிஜினல் ஃபாக் லேம்பே உங்களுக்கு வந்து ஃபிட் ஆகிட்டு வந்துடும். அண்டு இதில் வந்து சைடு பீடிங் ஃபுல்லாகவே க்ரோம் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ 2 சைடும் அது வந்துடும். அதே மாதிரி 360 டிகிரி கேமரா வந்து இங்கே கொடுத்துருக்கோம், ஃப்ரண்ட் பேக்கு.
ஸோ அதை வந்து ஃபுல்லாகவே கேலிப்ரேஷன் பண்ணிவிடுவோம் நாங்கள். ரெயின் வைசர் பண்ணியிருக்கோம். ஸோ அது ரெயின் வைசரில் உங்களுக்கு க்ரோம் ஃபினிஷும் வரும். அதில் க்ரோம் லைனிங் டோர் கார்டு வந்து போட்டிருக்கோம் இதில். ஸோ அதேமாதிரி அந்த டோருக்கும் வந்து போட்டிருப்போம் டோர் கார்டு. டாடாவோட ஒரிஜினல் ஷார்க் ஃபின் ஆண்டனா இதில் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இதில் நார்மலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்டனா வரும். ஸோ அந்த ஆண்டனாவை ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ டாப் மாடலில் இருக்கிறது வந்து ஒரிஜினல் ஷார்க் ஃபின் ஆண்டனா இதில் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் நாங்கள். ஸோ உங்களுக்கு அந்த ஃபிட் அண்ட் ஃபினிஷாக உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நார்மல் டம்மி வந்து வேறு மாதிரி இருக்கும். இது வந்து ஒரிஜினல் உங்களுக்கு ஃபுல்லாக மெக்கானிசமும் இதில் வந்து ஃபுல்லாக அடியில் வந்துடும். அது ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஃபுல்லாகவே வெல்கம் பிளேட் வந்து இது வந்து வித்தவுட் லைட்டும் நாங்கள் பண்ணுறோம். ஸோ இது வந்து வித்தவுட் லைட் இது வந்து உங்களுக்கு ஸ்டீல் அந்த ஃபினிஷ் வந்துடும். உங்களுக்கு காலில் எடுத்து வைக்கும்போது அந்த ஸ்க்ராட்சு டென்ட்டு அதெல்லாம் உங்களுக்கு வந்து இதே தாங்கிக்கும். ஸோ அதே இதுவும் லைஃபும் உங்களுக்கு நல்லாவே வரும் அந்த கம்பேரிங் டு அந்த லைட் வெல்கம் பிளேட்டோட. அண்ட் ஃப்ளோரிங் ஃபுல்லாகவே பண்ணிட்டோம். ஸோ எல்லாமே ஒர்க் பண்ணதுனால கொஞ்சம் அழுக்காக இருக்குது. ஸோ பேக்கும் ஃப்ரண்ட்டு எல்லாமே இந்த சைடும் உங்களுக்கு வந்துடும். அதேமாதிரி பின்னாடியும் காட்டுறேன் நான். ஸோ பேக்லேயும் உங்களுக்கு வந்துடும், ஃபுல்லாகவே வந்துடும். ஸோ இதுக்கு மேலே நீங்கள் மேட் வந்து போட்டுக்கலாம். ஓகே. அண்டு ரியர் ஏசி பண்ணியிருக்கோம் இதில். அதே மாதிரி நிறைய வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ ரியர் ஏசி ஃபுல்லாகவே பண்ணியிருக்கோம். அதே மாதிரி 12 வாட் சார்ஜரும் நீங்கள் உங்களுக்கு அந்த சாக்கெட் கொடுத்துருக்கோம். டாட்டாவோட ஒரிஜினல் தான் எல்லாமே. ஒரிஜினல் ஆம்ரெஸ்ட், அப்புறம் சென்டர் கன்சோல். ஸோ இது ஃப்ரண்ட்டில் போய் தான் பார்க்கணும். ஸோ நார்மலாக மேனுவல் வண்டிக்கு நிறையா நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆட்டோமேட்டிக் வண்டிக்கும் நாங்கள் வந்து இதில் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. ஸோ இது ஒரிஜினல் டாட்டாவோட ஒரிஜினல் ஆம்ரெஸ்ட். அதே மாதிரி சென்டர் கன்சோல் வந்துடும் உங்களுக்கு. இதே மாதிரி ஃபிட் அண்ட் ஃபினிஷ் தான் இருக்கணும், நார்மலாக பண்ணக்கூடாது. சில பேர் வந்து இந்த மாதிரி இதெல்லாம் போட மாட்டாங்க அதில் வர ஸ்டஃப்ஸு. ஸோ இதெல்லாம் இன்க்ளூடிங் தான் நீங்கள் வந்து நம்ம சார்ஜ் பண்ணுறது எல்லாமே. இது இல்லாமல் கூட நீங்கள் வந்து நார்மலாக பண்ணலாம். பட் இங்கெல்லாம் உங்களுக்கு அந்த ஓட்டை கேப் அது மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதே மாதிரி உள்ளே வந்து அந்த பேடிங்லாம் இருக்கணும் உள்ளே, இல்லாட்டி நட்டு ஸ்க்ரூ அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அந்த பேடிங்கும் தனியாக சார்ஜபிள் தான். எல்லாமே இன்க்ளூடிங் தான் நம்ம பேக்கேஜாக சொல்கிறது. இது வந்து மேக்னெட் உங்களுக்கு ஒட்டிக்கும். ஸோ அதே மாதிரி சென்டர் கன்சோல் ஆம்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ஒரிஜினலாக வந்து இது போட்டிருக்கோம். அதே மாதிரி இந்த வண்டியில் வந்து ஸ்டேரிங் கண்ட்ரோல் வராது. ஸோ ஸ்டேரிங் மவுண்ட் கண்ட்ரோலில் நாங்கள் வந்து இதில் கொடுத்துருக்கோம். ஸோ இதில் நீங்கள் வந்து நோட் பண்ண வேண்டியது, இந்த சைடு இருக்க பட்டன் வந்து உங்களுக்கு டம்மி தான். ஸோ இது வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் ஒர்க் ஆகாது. ஸோ நீங்கள் வந்து நைட்டில் போகும்போது நீங்கள் லைட்லாம் நீங்கள் இன்கேஸ் லைக் ஆன் பண்ணீங்க அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு லைட் எரியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த லைட் மட்டும் உங்களுக்கு எரியும் அதில். ஸோ அந்த சைடில் இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து சிங்க் பண்ணி விட்ருப்போம் நாங்கள் அந்த டிஸ்பிளேயில் இருக்கிறது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைமண்ட் ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் நாங்கள் வந்து இந்த வண்டியில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ இதே மாதிரி இந்த இங்கேருந்து வால்யூம் பட்டன் நீங்கள் சிங்க் பண்ணிங்கன்னா அங்கே வந்து உங்களுக்கு வால்யூம் பட்டன் ஏறும். அது பார்த்தீங்களா அங்கே. ஸோ அதே மாதிரி இந்த பட்டன்ஸ்லாம் உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் வந்துடும். அதை நாங்கள் சிங்க் பண்ணி விட்டுட்டோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா டைமண்ட் ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் இப்போ வந்து கொஞ்சம் டிமாண்டிங். இது 11.8 இன்ச் வந்துடும் இது உங்களுக்கு. ஸோ ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்டு ஆட்டோ எல்லாமே உங்களுக்கு ஒயர்லெஸ் வந்துடும். அதே மாதிரி 4 GB இன்டர்னல். இதில் வந்து நிறையா வெர்ஷன் வந்து வந்திருக்கு மார்க்கெட்டில். ஓகேங்களா. ஸோ பெஸ்ட்டாக நாங்கள் வந்து பார்த்துட்டு எது சூட்டபுளாக இருக்கும் கஸ்டமருக்கு அதுக்கேற்றாப்புல நம்ம வந்து பண்ணுறது. ஸோ லோக்கல் அண்ட் சீப் ப்ராடக்ட்ஸ் வந்து எடுக்கிறது கிடையாது. லோக்கல் அண்ட் சீப் ப்ராடக்ட்ஸ் வருது டைமண்ட்லேயே ரொம்ப கம்மியாக இருக்கே, கம்மி ரேட்டுக்கெலாம் இருக்குது, அது மாதிரி வருது. ஆனால் செலவு வச்சிரும் உங்களுக்கு. ஸோ இதே மாதிரி வாரண்டி கேரண்டி எல்லாமே நாங்கள் வந்து பண்ணுறோம். ஸோ ஸ்டேரிங் கவர் வந்து எல்லா வண்டிக்கும் பண்ணுற மாதிரி இந்த வண்டிக்கும் ஸ்டிச்சிங் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஓல்டு வெர்ஷன்னால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நியூ வெர்ஷனில் இங்கே ஒரு இது மாதிரி பேட்ச் மாதிரி வரும். ஸோ எல்லாத்துக்கும் நாங்கள் இந்த மாதிரி இந்த ஸ்டிச்சிங் தான் பண்ணுவோம். ஹேண்ட் ஒர்க் தான் உங்களுக்கு. ஃபுல்லாகவே உட்காந்துட்டு கொஞ்சம் நேரம் டைம் எடுக்கும். இது பார்க்கவே உங்களுக்கு அந்த ஸ்கின் ஃபிட் வந்துடும் உங்களுக்கு. ஸோ இது போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்டேரிங் கவருக்கோட கொஞ்சம் லுக் வந்துடும். அது இல்லாமல் க்ரிப்பும் உங்களுக்கு வரும் இது. ஸோ அதே மாதிரி க்ளவ் பாக்ஸில் வந்து க்ளவ் லைட் போட்டிருக்கோம். அண்ட் அதே மாதிரி கூல் க்ளவ் உள்ளே வந்து பண்ணியிருக்கோம். ஸோ வெண்ட் இருக்கும். நீங்கள் ஏசி ஆன் பண்ணால் அந்த ஏசி ஃப்ளோ இங்கே வரும். அதுக்கேற்றாப்புல கூலிங்லாம் ஐ மீன் லைக் வாட்டர் பாட்டிலாம் நீங்கள் போட்டிங்கன்னா கொஞ்சம் நேரம் வந்து கூலிங் மெயின்டைன் பண்ணும். இது ஃப்ரீசர் கிடையாது. ஸோ இது வந்து ஜஸ்ட்டு அந்த கூலிங் வந்து மெயின்டைன் பண்ணும் கொஞ்சம் நேரத்துக்கு. நம்ம ரியர் கேபின் லைட் வந்து இந்த வண்டியில் போட்டிருக்கோம். ஸோ அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் இருக்க லைட்டோடு நாங்கள் வந்து இதை சிங்க் பண்ணி விட்டுருவோம். ஸோ உங்களுக்கு அந்த
மார்னிங்னால உங்களுக்கு அந்த த்ரோ இது பண்ண முடியல. நம்ம நிறைய வீடியோவில் வந்து நைட் வியூ நாங்கள் போட்டிருக்கோம். ஸோ பின்னாடி உட்காரவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவும் என்கிட்ட வந்து கொஞ்சம் டிமாண்டிங் தான். நிறைய பேர் வந்து அவங்க வண்டியில் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ லைக் இம்பார்ட்டன்ட் திங் தான் இது. மிரரும் நாங்கள் வந்து இதில் சேஞ்ச் பண்ணிட்டோம். இது வந்து டாடா ஜென்யூன். ஸோ நார்மலாக இருக்கிறதோட இது கொஞ்சம் பெருசாகவே இருக்கும். டோர் ஹேண்டில் ஸ்க்ராட்ச் கார்டும் வந்துடும் உங்களுக்கு. உள்ளே வந்து நீங்கள் வந்து இப்போ இது மாதிரி நகைலாம் வச்சு ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்க்ராட்ச் வந்துடும். ஸோ அதில் இல்லாததுக்காக இந்த வந்து ஸ்க்ராட்ச் கார்டு போட்டிருக்கோம்.